வட இந்தியாவில் என்ன பிரச்சனை என்றால் இந்த அரசியல் பெரிய அளவில் எடுபடவில்லை. பிஜேபியினுடைய மதவெறி அரசியல் தூக்கலாக போய்விட்டது. எனவே அவர்கள் எதை எடுத்தாலும் நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் முஸ்லிமையும் கிறிஸ்தவனையும் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள். இவன் தான் உன்னுடைய எதிரி. இப்போ ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்கன்னா அது எங்கிருந்து வருகிறது? முழக்கம் எழுப்புவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. காந்தியடிகள் கூட இறுதி மூச்சு வரை ராம் ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். யாரும் போய் எப்படி நீங்க சொல்லலாம் யாரும் கேட்கல. அது வெறுப்பாக பார்க்கப்படவில்லை. காந்தி ராம் என்று முழங்கும் போது, ஹே ராம் என்று சொல்லும் போது, மூச்சுக்கு 300 வரை சொல்லும் போது, திரும்ப திரும்ப அவர் சொல்லும் போது அவரை யாரும் போய் நீ முஸ்லிமுக்கு எதிரி என்று சொல்லவில்லை, கிறிஸ்தவருக்கு எதிரி என்று சொல்லவில்லை, உனக்கு வெறி பிடித்திருக்கிறதா என்று கேட்கவில்லை, நீ ஏன் இப்படி கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று யாரும் கேட்கவில்லை. அவர் மிகப்பெரிய மரியாதையை பெற்றார், மதிப்பை பெற்றார், மிகப்பெரிய தேச தந்தை என்கிற இடத்தை பெற்றார். எனவே ஹேராம் என்கிற முழக்கம் நமக்கு பிரச்சனையா? இல்லை.